தூக்கம் வரலனா மொபைல் ஃபோன் தான் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கீங்களா? வணக்கம், என் பேரு டாக்டர் ஸ்வேதா, மனநல மருத்துவர், சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல், அவினாஷி, திருப்பூர். இன்னைக்கு நம்ம பத்தி பேச போறது தூக்கமின்மை, தட் இஸ் இன்சோம்னியா. ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி அடல்ட்க்கு ஒரு 7 to 9 hours ஆஃப் ஸ்லீப் வந்து அடிக்குவேட்டா தேவைப்படுது. டியூரேஷன் மட்டும் இல்ல, ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒரு 7 to 9 ஹவர்ஸ்ல சம்டைம்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் வேரியேஷன் வரலாம். தூக்கமின்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா, தூங்குறதுக்கு கஷ்டப்படுறது. அதாவது நான் 2 hours பெட்ல படுத்திருந்தும் என்னால் தூங்க முடியலன்னு சொல்றது, அல்லது தூங்கிட்டாங்க பட் நடுவில் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு எந்திரிச்சிட்டே இருக்கிறது. இது எல்லாமே வந்து நம்ம இன்சோம்னியான்னு நம்ம சொல்லுவோம். ஸ்லீப் வந்துட்டு ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். தூக்கமின்மை யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலராக ஸ்லீப் ஷெட்யூல் வச்சிருக்கவங்களுக்கு, ஹெவி மீல்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு, தூங்குறதுக்கு முன்னாடி ஆல்கஹால், டொபாக்கோ அதெல்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு குணநலமே ரொம்ப பதட்டமாகவும் இல்ல ரொம்ப கவலை அதிகமா இருக்க குணநலம் இருக்கவங்களுக்கும் தூக்கமின்மை அதிகமா வர வாய்ப்பு உண்டு. இன்னொன்னு, நம்ம சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்னால, எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் ஜாஸ்தியா இருக்கனால, சத்தம் அதிகமா இருக்கனால, இதை எல்லாமே வந்துட்டு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு இருக்கவங்களுக்கு தூக்கமின்மை வரலாம். நம்ம இப்போ தூக்கமின்மை பத்தி பார்த்தோம், எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பார்க்கலாம். there are some simple steps. ஸ்லீப் ஹைஜீன் நம்ம சொல்லுவோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டாக வந்துட்டு ஒரு ஸ்லீப் ஷெட்யூல் வச்சுக்கிறது. தூங்குறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 1 hourக்கு முன்னாடி டிவி அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது will be good. ஒரு ஈவினிங் ஒரு 5 or 6க்கு அப்புறம் கெஃபைன், டீ அதெல்லாமே வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது will be good. பெட்டுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour நம்ம ஏதாவது புக்ஸ் படிக்கிறதோ இல்லை ஏதாவது சாங் லிசன் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம நிறைய யோசிக்கிறீங்க, ரொம்ப கவலைப்படுறீங்க, அந்த மாதிரி பர்சனாலிட்டி என்ன பண்ணலாம்னா, இந்த வரி டைம்ல மட்டும் நம்ம என்னென்ன யோசிக்கிறோம், எதை பத்தி நம்ம வரி பண்றோம், அதை பத்தி நம்ம எய்தர் யூ கேன் ரைட் இட் டவுன் ஆர் நீங்க வந்துட்டு யார்கிட்ட ஷேர் பண்றது அந்த மாதிரி பண்ணலாம். தூங்குறது ஒரு பெட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா, அதை வந்து நம்ம தூங்குறத தவிர மற்ற ஆக்டிவிட்டீஸை பண்றதை அவாய்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வாட்சிங் டிவி ஆர் ஸ்க்ராலிங் மொபைல் ஃபோன் ஆர் ஈட்டிங், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை அவாய்ட் பண்ணலாம். சில பேர் யோசிப்பாங்க ஆல்கஹால் எடுக்கிறதுனால வந்து ஸ்லீப் வந்துட்டு நல்லா வரும்னு. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்னால ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம சப்ஸ்டன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். தூக்கம் என்பது உடல்நலத்துக்கு மற்றும் அல்லது மனநலத்துக்கும் மிக முக்கியமானது. ஸோ அதை பாதுகாப்புவது ரொம்ப முக்கியம். நன்றி.